ஹாலிவுட் தான், தலையே ஹாலிவுட் தான். அவர் வந்து அசல் இங்க பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது. அவரே ஹாலிவுட் தான் மேனுஃபேக்சர் பண்ணி கடவுள் வந்து தமிழ்நாட்டுல விட்டாரு. தலையே ஹாலிவுட் தான். அந்த மாதிரி அவர் வந்து டீசர்லயும் மேக் பண்ணி காமிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இது. ஒரு ஹாலிவுட் படம் எந்த அளவுக்கு ஓடுமோ அந்த அளவுக்கு தலை படம் ஓடும். அர்ஜுன் கேட்டப்ல மாசா இருந்தது. மங்காத்தால எந்த அளவுக்கு மாசா இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி நந்து வரும்போது செம்ம மாசா இருந்தது. கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. அர்ஜுனுக்காகவே எனக்கு சொல்றேன். பிரம்மாண்டமா இருந்தது. அதாவது டீசர்ல பிரம்மாண்டம் இல்ல, தலை கிட்ட பிரம்மாண்டம். தலை கிட்ட தான் பிரம்மாண்டமே. எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நாளா 2 நாளா அப்படியே ஒரு கோடி கணக்குல வெயிட் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு. அந்த கோடி கணக்குல வெயிட் பண்ணி அப்படியே ஒட்டு மொத்தமா கொட்டின மாதிரி இருந்தது எனக்கு. அந்த மாதிரி இருந்தது அந்த டீசர் பார்க்கும்போது. எனக்கு அந்த அளவுக்கு செம்ம ஹாப்பியா அந்த விடாமச்சு டீசர் பார்க்கும்போது. தலைக்காகவே சொல்றேன். ஹாலிவுட் தான், தலையே ஹாலிவுட் தான். அவர் வந்து அசல் இங்க பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது. அவரே ஹாலிவுட் தான் மேனுஃபேக்சர் பண்ணி கடவுள் வந்து தமிழ்நாட்டுல விட்டாரு. தலையே ஹாலிவுட் தான். அந்த மாதிரி அவர் வந்து டீசர்லயும் மேக் பண்ணி காமிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இது. ஒரு ஹாலிவுட் படம் எந்த அளவுக்கு ஓடுமோ அந்த அளவுக்கு தலை படம் ஓடும். கேம் சேஞ்சர்னா கேம் சேஞ்சர் கேமே இல்லைங்க. ஒரு கேம் தானே சேஞ்ச் பண்ணுவோம். கேமே இல்லாத நீ என்ன சேஞ்ச் பண்ணுவேன்? காரி வேண்டாம் வந்துடும். அவர் விட்டுருங்க. தலை கூட போட்டி போட்டா யாரா இருந்தாலும் அடி வாங்குவாங்க தமிழ்நாட்டுல சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடு இல்ல தலைநாடு. நீங்க தலை படம் விட்டாலே போதாங்க எனக்கு. நீ தலை படம் நீ குட் பேட் இல்லையோ விடாமச்சோ எனக்கு தலையை வந்து ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும். பொங்கல் தலை பொங்கல் தான். மரண வெயிட்டிங் மரண அடி அடிக்கிறோம். பயங்கரமா இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது கிளாசிக்கா வச்சுக்கிறது அனிருது. ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆயிருக்கு. அந்த மியூசிக் போடும்போது ஒரு டீசருக்கும் அது மியூசிக்கும் ரொம்ப சிங்க் ஆயிருக்குது. சூப்பரா இருக்குது. அந்த லொகேஷன் பாலைவனம் அந்த ரேஞ்சில தான் இருக்கும் போல படம். அந்த தி மம்மி பாக்குற எஃபெக்ட்லாம் இருந்தது. அதுல ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது. லொகேஷன் அந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீனுங்க இருந்தது. அதனால நீங்க பாலைவனம் படத்துல வந்து சிட்டி ஸ்டைல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது கிடைக்காது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னடா இது போர் அடிக்குது அப்படின்னு. ஏன்னா பாலைவனத்துல என்னடா இருக்கும் போர் தானே அடிக்கும். அதே எப்படி இன்ட்ரெஸ்டா எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கும்போது என்ன மாதிரி ஜானரா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு அந்த கடத்தல் இந்த ஆக்ஷன் தான். கடத்தல் ஆக்ஷனு இந்த போராடி வெற்றி வாங்குறது. ஏன்னா அதுல ஒரு டைலாக்லாம் வந்தது. யாருமே உன்னை நம்பாதப்போ உன்னை நம்பு, எல்லாமே கை விட்டும் போது உன் நம்புன்னு டைலாக்லாம் வந்தது. அது கண்டிப்பா தலை ஒரு சரியான சம்பவம் பண்ணுவாரு. எல்லாருமே பொருந்தாது. பொருந்தா கூட தலைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு 50% பொருந்துன்னா தலைக்கு 100% பொருந்திடும். ஏன்னா தலைக்குனே அந்த விவேகம் எல்லாம் போட்டுருப்பாங்க தலைக்கு. அதெல்லாம் தலைக்குனே இது பண்ற படம். அதெல்லாம் அந்த மாதிரி டைலாக் எல்லாம் சொல்லலாம். கண்டிப்பா இது தலைக்கு செம்ம சூட் ஆகும். இல்ல டிஃப்ரெண்டா இருக்குது. நீங்க இவனுங்க அதான் சொல்லுவானுங்க பழைய படத்துல சாயல் இல்ல சொல்லிட்டு என்னடா ஒனிமேலன்றானுங்க. இது புது படம் இப்படிதான் வரணும். ஆக்சுவலா இந்த மாதிரி புது படத்தை தான் நீங்க வந்து பாராட்டணுமே. ஆக்சுவலா இந்த மாதிரி படத்தை தான் நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் வந்து புது படம் எல்லாம் வரும். பெரிய ஹீரோங்க எல்லாம் இந்த மாதிரி நல்ல படம் தான் கொடுங்கன்னு நான் சொல்றேன். அர்ஜுன் கேட்டப்ல மாசா இருந்தது. மங்காத்தால எந்த அளவுக்கு மாசா இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி நந்து வரும்போது செம்ம மாசா இருந்தது. கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. அர்ஜுனுக்காகவே எனக்கு சொல்றேன். ஒரு இன்ப அதிர்ச்சி குத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது. ஃபேன்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வராம பாத்துவாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்குங்க. தலை ஆல்ரெடி பேக்ல தானே இருக்கிறாரு. பேக்கப்ல தான் இருக்கிறாரு. அவருக்கு எது கம்பேக்? ஏங்க அது படம் மேபி ஸ்லோவா போயிருக்கும். தலை ஆல்ரெடி பேக்கப்ல தான் இருப்பாரு. தலைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆல்வேஸ் பேக்கப் இருக்குது ஃபேன்ஸ். நீங்க தலைக்கு கம்பேக் எல்லாம் சொல்லவே முடியாது. அவர் வந்து படமே நடிகலனா கூட பேக்கப் இருக்குது. அதனால தலைக்கு எப்பவுமே கம்பேக் கிடையாது. படம் அந்த டைரக்டர் வேணா ஒரு கம்பேக் அந்த மாதிரி வேணா வச்சுக்கோங்க. மரண வெயிட்டிங் தெளிவா டீசர் பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்பிரஷன் எங்கேயோ போயிடுச்சு. பிபி மாதிரி. இந்த படம் வேற வருது சங்கர் படம். சங்கர் படமா? அது வந்து நான் பாப்பனான்னு தெரியல. அது மேல எனக்கு ஒரு ஈர்ப்பே வரல. சங்கர் இந்தியன் டூல என்ன பண்ணாரு எல்லாருமே தெரியும். அவர் இந்தியன் டூல யார கட்டிடணும். அவர் அந்த படம் கொடுக்குறேன்னு மறுபடியும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறாரு. அதனாலேயே அவர் மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. கேம் சேஞ்சர்னா கேம் சேஞ்சர் கேமே இல்லைங்க. ஒரு கேம் தானே சேஞ்ச் பண்ணுவோம். கேமே இல்லாத நீ என்ன சேஞ்ச் பண்ணுவேன்? காரி வேண்டாம் வந்துடும். அவர் விட்டுருங்க. தலை கூட போட்டி போட்டா யாரா இருந்தாலும் அடி வாங்குவாங்க தமிழ்நாட்டுல சொல்றேன். ஏன்னா தமிழ்நாடு இல்ல தலைநாடு. டீசர் பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா ஈவினிங் அனௌன்ஸ் பண்றாங்க நைட் வந்து டீசர் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு டீசர் கட் இருக்கும் அப்படின்றது. ஒரு ஹாலிவுட் ஃபீல் கொடுத்துச்சு படத்துல. அங்கங்க அந்த கார் சீக்வன்சஸா இருக்கட்டும், அந்த அந்த கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், அந்த எடிட் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஃபீல் கொடுத்துச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்க மூவில அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்.